ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இலவச தரிசனத்தில் சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரதுக்கு தினமும் 2 விதமாக டோக்கன் கொடுக்குறாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன். மறுநாள் தரிசனம் பார்க்குறதுக்கு நாள் டோக்கன் கொடுக்குறாங்க. க்யூவில் நின்று ஆதார் காமிச்சு நம்ம வாங்கிக்கணும். இந்த டோக்கன் இப்போது மத்தியானம் 3 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 1 மணி போல் மத்தியானம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 2 நாளாக மத்தியானம் 3 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா 3 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வாங்கிக்கலாம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில். அண்ட் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஸ்லாட் கூட ஓப்பனாக இருந்தது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது மத்தியானம் 3 மணி போல் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் செக் பண்ணது ஷேர் பண்ணியிருக்கேன். திவ்ய தர்ஷன் டோக்கன் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த டோக்கனும் இன்றைக்கி மத்தியானம் 3 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 3000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். போகிற வழியில் 1200 படிக்கிட்ட அந்த டோக்கனை காமிச்சு நம்ம ஸ்கேன் பண்ணால் தான் அதன் மூலமாக நம்ம சுவாமி தரிசனம் பார்க்க முடியும். திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினாலும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கினாலும் அடுத்து இந்த டோக்கன் வாங்குறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. டோக்கன் கொடுக்குற டைம் இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. மத்தியானம் 3 மணிக்கு. திருப்பதியில் கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்குது. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அகெயின் வீடியோ ஷேர் பண்ணுறேன். டோக்கன் இஷ்யூ பண்ணுற டைம் இப்போதைக்கு மத்தியானம் 3 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. டோக்கன் தரிசனத்தில் ஏடிஜிஹெச் சர்க்கிளில் ஜாயின் பண்ணி சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வ தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 12 மணி நேரம் ஆறதா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு டோக்கன் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் நாளைக்கு சுவாமி தரிசனம் பார்ப்பீங்க இல்லையா? அப்போ பார்க்க போகிறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் கருட பஞ்சமி கருட சேவாவும் பார்த்துட்டாங்க. சாயந்தரம் 7 to 9 மாடவீதியில் நடக்கும். நேரில் இல்லைன்னா நம்ம எஸ்பிசி சேனலில் பார்க்கலாம். லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரலட்சுமி விரதம். அதற்குண்டான டிக்கெட் 31ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும்ட்டு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த அப்டேட் இப்போது எடுத்திருக்காங்க. அது ரிலேட்டடாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தாலும் உடனே ஷேர் பண்ணுற எதுவும் சேஞ்சஸ்லாம் இருந்தால். இப்போதைக்கு கொடுத்த அப்டேட் இப்போ காணோம். அடுத்து நாளை மறுநாள் காலை 10 மணிக்கு 29ஆம் தேதி பிரம்மோற்சவத்துக்குண்டான சேவா செய்கிறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. 18 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். வீடியோ தனியாக ஷேர் பண்ணுறேன் இது ரிலேட்டடாக. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 85,740 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.41 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 35,555 பேர். ஸோ டோக்கன் கொடுக்குற டைம் மத்தியானம் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கவுண்டர் ஓரளவுக்கு நைட் கூட டோக்கன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் போகிறப்போ டோக்கன் இல்லை அப்படின்னா டைரெக்டாக க்யூவில் ஜாயின் பண்ணி சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 12 மணி நேரம் ஆகுது. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா ஹைப் கொடுத்து லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.